வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப காமன் ஆனாலும் ரொம்பவே கான்ஃபியூஸ் பையும் டாபிக் பத்தி பேசப் போறோம். அதாவது காலை படிப்பது நல்லதா? இரவு படிப்பது நல்லதா? விச் இஸ் த பெஸ்ட் டைம் டு ஸ்டடி? எப்போ கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல காலை படிப்பு. காலை நேரம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓவரா டிஸ்டர்ப் செய்யும் சத்தம் இருக்காது. அதனால கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். காலை படிக்கிறவங்க எக்ஸாம் போது எளிமையா ரீகால் பண்ணிடுவாங்க. மேலும் காலை நேரத்துல பாடியும் எனர்ஜில இருக்கும். அதனால நீங்க படிப்பத நீண்ட நேரம் கன்டின்யூ பண்ண முடியும். ஆனா சில பேருக்கு இரவு தான் பெஸ்ட். நைட் டைம்ல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால டிஸ்டர்பன்ஸ் கம்மி. சைலண்ட் அட்மாஸ்பியர் கிடைக்கும். உங்களுக்கு நைட் ஓல் மாதிரி ஹேபிட் இருந்தா, அந்த நேரத்துல தான் அதிக ஃபோக்கஸ் வர்றத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. மேலும் இரவில் நீங்க படிக்கிறத மறுநாள் காலை ரிவைஸ் பண்ணினீங்கன்னா, அது பெர்மனன்ட்டாக மைண்ட்ல இருக்கும். அப்படின்னா எது பெஸ்ட்னு கேக்குறீங்களா? உண்மையா சொல்லணும்னா ஒரே ஒரு ஃபிக்ஸ்ட் ஆன்சர் கிடையாது. காலை நேரம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இரவு நேரம் சைலன்ஸ் அதிகமா இருக்கும். அது முழுக்க உங்க பாடி கிளாக், உங்க ருட்டீன், உங்க லைஃப் ஸ்டைல் மேல தான் டிபெண்ட் பண்ணும். சில பேருக்கு காலை படிச்சா மட்டும் புரியும். சில பேருக்கு இரவு தான் சூப்பராக இருக்கும். அதனால நீங்க 2 டைமிங்கும் ட்ரை பண்ணி பார்த்து, எது உங்களுக்கு செட் ஆகுதோ அத கன்டின்யூ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஷேர் பண்ணுங்க மற்றும் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.